சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாம்பார் ட்ரை பண்ணுவோம். மிக்ஸ்டு வெஜிடபிள் சாம்பார். கலர் நல்லா இருக்கு, ஸ்மெல்லும் நல்லா இருக்கு. சாம்பார் நல்லா இருக்கு. சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பார் பார்த்தீங்கன்னா ஒரு வெண்டைக்காய் பொரியல். வெண்டைக்காய் பொரியல் நல்லா தான் இருக்குது பார்க்கறதுக்கு. எப்படி சாப்பிடுறது? கூட்டு இருக்குது. ஒரு வெண்டைக்காய் பொரியல், ஒரு கூட்டு வைக்கிறாங்க, ப்ளஸ் மோர், ஒரு காரக்குழம்பு, சாம்பார், ரசம் எல்லாமே நல்லா இருக்குது. ஆக்சுவலி சாம்பார் கூட்டு நல்லா இருக்குது. லைட்டாக காரக்குழம்பு மட்டும் ட்ரை பண்ணுவோம். என்னென்னா எல்லாமே கொஞ்சம் நல்லா கட்டியாக இருக்குது. அதான் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கட்டியாக இருக்குது. வெஜிடேரியனால பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கும் குழம்பு. அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. ரைஸ் வந்து ஒயிட்டாக இருக்குது. மினரல் வாட்டரில் சமைச்சிருக்காங்க. மேபி லைட்டாக ரசம் ட்ரை பண்ணுவோம். ரசமும் சூப்பராக இருக்குது. இன்னும் ரசம் நல்லா புளிப்பாக இருக்குது. சூப்பராக இருக்குது. ஓவரால் எல்லாமே நல்லா இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் காரைக்காலில். எல்லாமே வெஜிடேரியன் சாப்பிட்ணுன்னா ஒரே ஹோட்டல் இருக்குது காரைக்காலில். இந்த ஹோட்டலே நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். சரி, நம்ம ஒரு ட்ரையாக சாப்பிடுவோம். வெஜிடேரியன் சிக்கன் அந்த மாதிரி சாப்பிடாம நம்ம காளான் 65 சாப்பிடுவோம். நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காளான் 65 ட்ரை பண்ணலாம் ஃப்ரைடிஸ்க்கு. சூப்பராக இருக்கு. ரொம்ப மசாலா இல்லாமல் ஒரு மீடியமான மசாலாவில் ஸ்பைசியாகவும் நல்லாவும் இருக்கு. காளான் சூப்பராக இருக்கு. ஃப்ரெஷ் காளான் அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. காளான் 65 சூப்பராக இருக்கு. ட்ரை பண்ணுங்க. நிறைய 65 இங்கே அவைலபிலிட்டி இருக்கு. நீங்களும் கண்டிப்பாக வந்தீங்கன்னா மீல்ஸோட நம்ம சைடிஸ் எதாவது தேவைன்னா காளான் 65 கோபி இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. காளான் சூப்பராக இருக்கு. இந்த வெஜிடபிள் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஒரு ஆனியன் இந்த தயிர் நல்லா கட்டியா இருக்கு. இந்த அளவுக்கு கட்டியா கொடுக்குறாங்க நமக்கு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ரைஸு, அந்த சிக்கன் பிரியாணி, அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் மேலே பார்க்கறதுக்கு இருக்கு. உள்ள எப்படி இருக்குன்னு டேஸ்ட் மட்டும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ட்ரை பண்ணுங்க. ஸ்மெல்லு நல்லா இருக்கு. ரைஸும் சூப்பரா இருக்கு. இப்போ வெஜிடபிள் பிரியாணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே இது பண்ணியிருக்காங்க. எல்லா வெஜிடபிள்ஸும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் பன்னீர் அதிகமாக போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. கரெக்டான மசாலா யூஸ் பண்ணிடுறாங்க. ஒரு நார்மல் வெஜிடேரியன் ஹோட்டலில் ஒரு வெஜிடபிள் பிரியாணி தப்புனா நம்ம ஒரு மாதிரி ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் ரைஸ் தான் யூஸ் பண்ணி போடுவாங்க. பாஸ்மதி ரைஸ்ல ஒரு பட்டமான வெஜிடபிள் பிரியாணி, சிக்கன் பிரியாணி அளவுக்கு அந்த ஸ்மெல் அளவுக்கு ஒரு டேஸ்ட் வச்சு நல்லா இருக்கு. சுற்றி பார்த்தா இந்த தயிர் நல்லா கட்டியாக போயிடுங்க. நல்லா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. மோர் மேல இந்த தண்ணி இருக்கு, அவங்க வடிக்கிட்டோம். கடைசியா மோரை ட்ரை பண்ணுங்க. தயிர் கொடுத்தா நல்லா இருக்கும். பட் மோர் தான் இங்க இருக்கு.